வணக்கங்க. நான் வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள். வாழைக்காயை சின்ன சின்னதாக கட்டம் கட்டமாக வெட்டிக்கோங்க. வெட்டிக்கிட்டு ஒரு குண்டாவில் கழுவி போடுங்க. போட்டு அதை தண்ணியை ஊற்றுங்க. நிறைய தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உப்பு போடுங்க. அதில் உப்பு போடுங்க. உப்பு போட்டு மஞ்சள் பொடியும் போடுங்க. அதுலேயே போட்டுட்டு அதையும் கலக்கி விட்டுருங்க. நல்லா கொதிக்க பாருங்கள். இப்படி நல்லா இது வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய் நுணுக்கி வச்சுருக்கேன். அது நல்லா மாவாக வெந்திருக்கட்டும். இதில் வடைச்சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றி கடுகு போடுங்க. போட்டுட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் அதில் போடுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்குங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. அதுக்குள்ளே இந்த வாழைக்காய் நல்லா வெந்துடும். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க. உப்பு கொஞ்சம் போடுங்க. இதிலே நிறைய விதங்கள் செய்யலாம். வாழைக்காய் புட்டு, அது முழுசாக வேக வச்சு கையிலே பிணைஞ்சு தாளிக்கணும். இது நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு பெருங்காயத்தூள் போடுங்க. அதில் தேங்காயும் பூண்டு நுணுக்கி போடணும். புட்டுக்கு, வாழைக்காய் புட்டுக்கு. அது ஒரு நாளைக்கு செய்கிறேன். இந்த வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. வடிச்சிட்டு இந்த வாழைக்காயை அதில் போடுங்க. வெந்த வாழைக்காயை போடுங்க. அதில் போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு தேங்காய் போடுங்க. தேங்காயம் போட்டு நல்லா கிண்டிடுங்க. இந்த வாழைக்காய் பொரியல் வெறும் வாயில் கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பொரியல், வாழைக்காய் பொரியல்.